رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رواه مسلم. وقال أيضا الصوم جنة. وقال النبي صلى الله عليه وسلم يقول الله تعالى عز وجل الصوم لي وأنا أجزي به وفي رواية آخر الصوم لي وأنا أجزى به أو كما قال عليه الصلاة والتسليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருளுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி எழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கை மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய தலைப்பு வான்மறை போற்றும் ரமலானே வருக என்ற தலைப்பை நியமித்திருக்கின்றோம். இந்த தலைப்பை இந்த விதமாகவும் சொல்லலாம். வான்மறையை போற்றும் ரமலானே வருக என்றும் சொல்லலாம், வான்மறை போற்றும் ரமலானே வருக என்றும் சொல்லலாம். ரமலானினால் குர்ஆனுக்கு சிறப்பு, குர்ஆனினால் ரமலானுக்கு சிறப்பு. ரமலான் குர்ஆனினுடைய சிறப்பை மேன்மைப்படுத்துகின்றது. குர்ஆன் ரமலானுடைய சிறப்பை மேன்மைப்படுத்துகின்றது. ஆகையினால் இந்த இரண்டு தலைப்பும் பொருத்தமாகும். வான்மறை போற்றும் ரமலானே வருக என்ற தலைப்பும் வான்மறையை போற்றும் ரமலானே வருக என்ற தலைப்பும் மிக பொருத்தமானது சங்கையானவர். ஏன் இந்த தலைப்பை நாம் இப்பொழுது எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், இன்னும் சில காலங்களில் ரமலான் என்று சொல்லக்கூடிய பாவத்தை கரித்து நன்மையை கணக்கிலடங்கா வகையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம் வரவிருக்கின்றது. அதன்
காரணத்தினால் அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, உலகத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு வஸ்துவினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னாக்கா அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு தெரியும். அதனாலதான் என்ன செய்வாங்க, அதனுடைய சிறப்பை, ஒரு வஸ்துவினுடைய சிறப்பை மிகைப்படுத்துவதற்கு நாம் பார்க்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரத்துல இல்லாத பொல்லாததெல்லாம் அள்ளி போட்டு பெரிய விளம்பரமா காமிச்சு ஈர்க்கப்பட்டு அந்த பொருளினுடைய மகத்துவம் உள்ளத்துல உட்கார்ந்துடணுமா, எப்படியாவது அதை வாங்கிடணும். அந்த பொருளை இவ்வளவு பிரயோஜனமா, இவ்வளவு பெனிஃபிட்டா, இவ்வளவு பலன் இருக்கா என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு விளம்பரப்படுத்துகின்றார்கள். ஏன்? இந்த விளம்பரத்து மூலியமா மக்களுக்கு அதனுடைய சிறப்பு தெரிஞ்சிடும். சிறப்பு இருக்கோ இல்லையா அது வேற விஷயம், ஆனா சிறப்பு தெரிஞ்சிடும். சிறப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை அடைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். இது மனிதனுடைய இயல்பு தானே, பொதுவாகவே மனிதர்களுடைய இயல்பு. ஒரு வஸ்துவை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை முதலிலே உள்ளத்தில் தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய சிறப்பு என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதை அடையணும் அப்படின்ற நோக்கமே மனிதனுக்கு ஏற்படும். அதனால்தான் நம்ம அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லப்படுவதுண்டு. உலக வஸ்துக்களினுடைய விளக்கம் நமக்கு நல்லா தெரியும். இப்ப உதாரணமா ஒரு தொழுகை, இந்த தஹஜ்ஜுத் தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்று பெருமானார் சொல்லுவார்கள். லுஹருடைய முன் சுன்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக வேண்டி பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் குதிரையினுடைய காலடியில் உலண்டு கொண்டிருந்தாலும் ஃபஜ்ருடைய சுன்னத்தை நீங்க விட்டுறாதீங்க. அதாவது அவ்வளவு முக்கியமான நேரம், போர்க்களம், குதிரையினுடைய காலடியில உலண்டு கொண்டு இருக்கிறோம், அதாவது போர்ல சிக்கி போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த டயத்துல கூட நீங்க என்ன செய்யாதீங்க, ஃபஜ்ருடைய சுன்னத்தை விடாதீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு முக்கியத்துவத்தை விளங்க வைக்க வேண்டும். இப்ப இது நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னாக்கா அதனுடைய நன்மையை குறித்து சொல்லும் பொழுது மறுமையில பத்தி இவ்வளவு நன்மை கிடைக்கும், அந்த அவார்டு கிடைக்கும், இந்த அவார்டு கிடைக்கும். ஈமான்தாரிகள், ஈமானினுடைய சுவையை அறியக்கூடியவர்கள், அல்லாஹ் யாருக்கு அந்த லஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய சுவையை கொடுத்து விட்டானோ அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், அவங்களுக்கு புரியும். ஆனா எல்லாருக்கும் நமக்கு புரியும் அப்படின்னு சொன்னாக்க புரியாது. எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. ஆனா ஒரு பிசினஸ் இருக்கு, அதுல இத்தனை $1000 போட்டோம்னு சொன்னாக்க இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாக்க டக்குன்னு புரிஞ்சு போயிடும். ஓ, மல்டிபிள் பண்ணி பார்ப்பாரு. சரி சரி, ஓகே, இப்படியா, சரி, அப்ப இவ்வளவு போட்டா இவ்வளவு, இவ்வளவு போட்டா இவ்வளவு, ஏன்னா டக்குன்னு புரியுது. அவர் உடனே அதை அனுபவிக்கின்றார், கையில வாங்குறாரு. அது ஹிஸ்ஸி, அதாவது உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக அதை பார்க்கின்றார். என்றாரு, பணத்தை தொடுறாரு, என்றாரு, அதை மடக்கிறாரு, அதை பாக்கெட்ல வைக்கிறாரு, கொண்டு போய் ஏடிஎம்ல போடுறாரு, எல்லாத்தையும் அது கரெக்டா கண்ணு முன்னால செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல பிராக்டிக்கல் வரும், அனுபவம் ஏற்பட்டுச்சு. இதனால அது ஒரு ஹிஸ்ஸி என்று சொல்லக்கூடிய உணர்வு பூர்வமாக அந்த விஷயத்தை அனுபவித்ததுனால அவருக்கு புரியுது, இந்த பிசினஸ்ல போட்டா இவ்வளவு கிடைக்கும், இதுல போட்டா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஆனா இதே ஃபஜ்ருடைய சுன்னத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் உட்கார்ந்து இறைவனை திக்ர் செய்வது என்பது இந்த உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். புரியுதா? உலகத்தினுடைய விட சிறந்தது என்ன? புரியல. ஏன்? நபியின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா கோபம் வரும், பெருமானாரை பற்றி ஒரு சிறிய விஷயத்தை சொன்னா கோபம் வரும். ஏன்? அது ஈமானுடைய அடையாளம். கோபம் வரணும், அது ஈமானுடைய அடையாளம். அந்த கோபத்தை விவேகமாக மாற்றி செயல்படுவது என்பது புத்திசாலித்தனம், மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை. ஆனால் கோபம் வருமா? வருவாதா? வரும், வரணும். நபியின் மீது ஒரு சிறு குறையை சொன்னோம் என்று சொன்னால் சொன்னவன் மீது கோபம் வர வேண்டும் என்பது இயல்பு, அது ஈமானுடைய அடையாளம்.
ஆனா எப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது, எப்படி குறையுடைய அந்த மனிதன் சொல்லிவிட்டான் என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது ஒரு விவேகம். வேகம் அல்ல, அது விவேகம். அதை மார்க்கம் சொல்லுகின்றது. இப்படி எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமானாருக்கு இவ்வாறெல்லாம் நிகழ்ந்துள்ளது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தை கடந்து வந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதுதானே? இதே மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். புரியல, ஏன் பிராக்டிக்கல் இல்லை? என்ன அந்த மாதிரி இபாதத்து செய்வதன் மூலமாக மன அமைதியை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. அதே போன்று அதனுடைய வாக்குறுதியின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லை. மறுமையில் அது கிடைக்கும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. கிடைத்தால் கிடைக்கலாம். அதனால் தான் நமக்கு அந்த விஷயத்தில் சற்று குறைவு ஏற்படுகின்றது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் சங்கையானவர்களே. ஆகையினாலதான் இந்த ஒரு வஸ்துவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை தெரிய வேண்டும். அதனாலதான் நம்ம அந்த உதாரணம்லாம் சொல்லி காமிச்சோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளணும். இங்கேயா இருக்கட்டும், அங்கேயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், மறுமையா இருக்கட்டும். மறுமையை குறித்து தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு. உலகம் குறித்து வாழ்வியல் சட்டங்கள், அதெல்லாம் தெரியணும். ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சிருக்கிறான் அப்படிங்கறத முழுமையாக நாம் அறிந்து கொண்டதற்கு பிறகு அதை பயமில்லாம நம்ம அதை செய்யலாம். ஏன்னா நமக்கு ரூல்ஸ் தெரியும். ஆனா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கூட அதுக்கு உள்ள ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யலாம்? எனக்கு தெரியுங்க, நம்ம பார்த்துக்கிறேன், நான் இப்படி செஞ்சா இப்படி நடக்கும் தெரியும். அந்த முறையின் பிரகாரம் நாம் செய்வதற்கு துணிவோம். ஏன் தெரியும்? நாம் படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டு இருக்கின்றோம், அனுபவப்பட்டு இருக்கின்றோம். இதே போன்றுதான் ஒவ்வொரு இபாதத்தும். உதாரணத்திற்கு நான் தக்பீர் கட்டி தொழுகின்றேன் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய முழுமையான சட்டம் எனக்கு தெரிந்தால் என்னுள் அந்த இபாதத்தினுடைய ஒரு, அது என்ன சொல்றது, ஒரு கான்பிடென்ட், அந்த உறுதி இருக்கும், என்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் முடிச்சிருவேன், சரியான முறையில் முடிப்பேன். ஏன்? எனக்கு தெரியும் ருக்குல என்ன ஓதனுடு, எனக்கு தெரியும் சஜிதாவுல என்ன ஓதனுடு, சஜிதாவுல ஓதுறதை விட்டுட்டேன்னாக்க என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் என்பதும் எனக்கு தெரியும். அந்த சட்டமும் எனக்கு தெரியும். இப்படிதானே நம்ம சொல்லுவோம். பொதுவா எல்லாரும் சொல்றோம்ல, நம்ம ஒவ்வொரு மனிதனும் அவர் தெரிந்து வைத்திருப்பார். அதனால் அவருக்கு அந்த உறுதி இருக்கின்றது. இப்ப அந்த விஷயத்துல தொழுகையை பொறுத்தளவு எது வாஜிப், எது ஃபர்து, எது வாஜிப், எது சுன்னத், எது முஸ்தஹப், இந்த விஷயங்களை அவர் தெரிந்து வைத்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகு வாஜிபை விட்டு ஃபர்ல விட்டோன்னு சொன்னாக்க தொழுகை போயிடும். வாஜிபை விட்டோன்னு சொன்னாக்க சஜிதா சஹு இருக்கு. சுன்னத்தை விட்டோன்னு சொன்னாக்க இஸ்திக்பார் செஞ்சுக்கலாம். முஸ்தஹப் விட்டோன்னு சொன்னாக்க பரவாயில்ல, அடுத்த தடவை பேணுதலா தொழுதுக்கலாம். இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் அவர் தெரிந்து வைத்திருப்பதின் காரணத்தினால் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு? பயம் இல்லை. நேரா போய் தக்பீர் கட்டுறாரு. அதனுடைய சட்டங்கள், அந்த முறைகளை தெரிந்து வைத்திருக்கின்றார். சட்டத்தினுடைய விதத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார். அப்ப அந்த விஷயத்துல என்ன செய்து, ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும், அது உலக சம்பந்தப்பட்ட அல்லது மறுமை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இரண்டு விஷயத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த விஷயத்தினுடைய சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பை தெரிஞ்சாதான் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஏற்படும். சட்டத்தை தெரிந்தால்தான் அதை முறையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அந்த உறுதியும் ஏற்படும். இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சங்கையானவர்கள். அதனால்தான் வரக்கூடிய ரமலானை வீணாக ஆக்கிடக்கூடாது, பிரயோஜனம் இல்லாம ஆக்கிடக்கூடாது, வேஸ்டா போயிடக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனுடைய சிறப்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்மளுடைய கவனத்துல நம்ம திருப்பி கொண்டு வந்தோம், ரிமெம்பர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன செய்யும்? அந்த ஆர்வம் ஏற்படும். எப்ப ரமலான் வரும். இல்லை அப்படின்னாக்க சிலருக்கு 30 ஆண்டுகள் ரமலான் தன்னுடைய வாழ்விலே அடைந்திருப்பார், பார்த்திருப்பார், கருத்து தெரிந்து.
சிலர் 50 ஆண்டு, சிலர் 60 ஆண்டுகள், சிலர் 80 ஆண்டுகள் கருத்து தெரிந்து ரமலானை பார்த்திருப்பார்கள். ஆனால் ரமலான் வரும் போகும், ரமலான் வரும் போகும், ரமலான் வரும் போகும். இதானே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன் அதை போய் எதுவும் தடுக்க முடியுமா? நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ரமலான் எப்ப வரணும்னு எல்லாம் முடிவு செஞ்சுட்டானா அந்த மாசத்துல செய்து வைத்த ஒன்று அது வந்துதான் ஆகும். ஆகையால் சங்கையானவர்களே, இந்த விஷயங்களை நாம் கவனித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதனுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதனுடைய முறைகளை விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நாம் முயல்வோம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ஒரு ரிவாஜ்னா ஒரு பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையில் சவால் முடிச்சுனாக்க ரமலான் வந்து, ஷாபான் வந்துருச்சுன்னா அது முடிஞ்சதுக்கு பிறகு ரமலான், அப்புறம் ஷவ்வால், ஷாபான் வந்துச்சுன்னா ரமலான், ஷவ்வால், இப்படி வரும் போகும் வரும் போகும். ஆனால் வருவதினால் என்ன, நாம் என்ன பலன் கண்டோம், நோக்கம் என்ன? அல்லாஹ் ஒவ்வொரு இபாதத்தையும் கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. இந்த ரமலானை தந்ததினுடைய நோக்கம் என்ன, நாம் என்ன அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்து அதனால் என்ன நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். இது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமை. அது விதி, அல்லாஹு தாலா நியமித்து விட்ட, அல்லாஹு தாலா முடிவு செய்து விட்ட ஒரு விஷயம். ரமலான் வந்துதான் ஆகணும், ரமலான் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து விட்ட ஒரு விஷயம். நம்ம என்ன பெரும்பாலும் நம்மளுடைய நிலைமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய நிலைமையும் ரமலானை குறித்து எப்படி வரவேற்பார்கள், என்ன கண்ணோட்டங்கள் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்மள எல்லாத்தையும் 100க்கு 100 அப்படிதான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல் அக்ஸரு ஹுக்குமுல் குல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கின்றது. அல் அக்ஸரு ஹுக்குமுல் குல், அதிகப்படியான விஷயத்தை வைத்து அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஊர்ல இங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா 100க்கு 100 உண்மை பேசக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதிகமான பேர் நம்பிக்கையாளர்களும் உண்மையை பேசக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதனால என்ன சொல்லுவோம், இந்த ஊருக்காரங்கெல்லாம் உண்மையை பேசக்கூடியவங்க. இன்னொரு ஊரை குறிப்பிட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாம் பொய் பேசக்கூடியவங்கனாக்கா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் 100க்கு 100 பொய் தான் பேசுவாங்களா? உண்மை பேசக்கூடிய சீதவிகளும் அங்க இருக்குதான் செய்வார்கள். ஆனா நம்ம சொல்லு வழக்கில் என்ன சொல்லி விடுகின்றோம், அங்கெல்லாம் போன ஏமாத்துவாங்கப்பா, அந்த ஊர்ல பொய் சொல்லுவாங்கப்பா சொல்லுகின்றோம். எதை வைத்து நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அல் அக்ஸர் ஹுக்குமுல் குல், அதிகப்படியான அந்த நிலையை வைத்து நாம் அந்த வார்த்தையை பிரயோகிக்கின்றோம். அதே மாதிரி தான் இங்க நம்ம எல்லாருமே அப்படி கிடையாது. பெரும்பாலான பேர்கள் எப்படி நாம் நோன்பை வரவேற்கின்றோம் என்று சொன்னால், நோன்பு வருது, ரமலான் ஆரம்பமாகுது அப்படின்னாக்கா அதுக்கு முதல்ல உள்ள கவலை நமக்கு என்ன, எல்லாத்திட்டையுமே சஹருக்கு என்ன பிரிப்பரேஷன் பண்றது, நோன்பு திறக்க என்ன பண்றது, அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்வார்கள். அந்த கவலை ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஊருக்கு போன் போட்டேம்மா வத்த போட்டீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொண்டு வாங்கம்மா, உடனே ஏன் அந்த கவலை எப்படி செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி தினந்தோறும் கவலை, இன்னைக்கு என்ன சஹருக்கு என்ன செய்யணும், அது மாதிரி இஃப்தாருக்கு என்ன செய்யணும், சாப்பிடறதுக்கு என்ன, குடிக்கிறதுக்கு என்ன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான, என்னுடைய மனைவிக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், என் 3வது பிள்ளைக்கு இது பிடிக்கும், இப்படி அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிடறான். பெண் என்ன செய்யறா, என்னுடைய கணவனுக்கு இது பிடிக்கும். இந்த மாதிரி பல மாதங்களுக்கு முன்பதாகவே அந்த ரமலானுக்கென தயார் செய்து வைத்துக் கொள்கிறார். தப்பு இல்லை, ஆனா அது மட்டும் நோக்கம் இல்லை. இந்த மாதிரி தயார் செய்து வைத்துக் கொள்றது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதுதான் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. இது செஞ்சுட்டோம் போதும், எல்லா வஸ்துக்களும் ரெடி பண்ணிட்டோம், சஹருக்கு செஞ்சுட்டோம், இஃப்தாருக்கு செஞ்சுட்டோம், ட்ரிங்க்ஸ் முடிவு பண்ணிட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம், போதும். அதல்ல நோக்கம். ரமலானின் நோக்கம் அதல்ல சங்கையானவர்களே. அந்த விஷயத்தை திரட்டுவதிலும் தீவிரம் காட்டுவோம்.
இன்னும் ஒருபடி சொல்ல போனாக்க எல்லாத்துக்கும் கவலை என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, எந்த கடையில போய் என்ன துணி வாங்கலாம், புது டிசைன் இந்த கடையில வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. போன வருஷம் போட்டதே இந்த வருஷம் போட்டா நல்லா இருக்காது, புதுசா லேட்டஸ்ட் மாடலா என்ன வந்திருக்கு. அது மாதிரி நகை அழைச்சி எந்த மாடல் இந்த வருஷம் செய்யணும். போன வருஷம் என்னமா 2 வருஷம் வர்ற வீட்டுக்கு நோம்புக்கு இதே மாடலை நீ போட்டிருக்கிய, வேற ஏதாவது மாடலை மாத்தலியா? வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், கலர்லாம் மாத்தணும். ரமலான் வருதான், தப்பு இல்லை. ஆனால் அதுதான் நோக்கம் என்று நினைப்பதுதான் தப்பு சங்கையானவர்களே. அது மட்டும் செய்துவிட்டு நாம் ரமலானில் எதை பெற வேண்டுமோ அதை பெறாமல் விடுவது என்பது மிகப்பெரிய கை சேதம். அந்த இடத்துலதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். பெண்களுக்கு வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், இந்த இடத்துல இந்த ஸ்கிரீனை மாத்தணும், இதை மாத்தணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாம் செய்வாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. இங்கதான் அந்த டிசைன் வாங்கிட்டு அவங்க கூட ஜேபி போயிட்டு வரும்போது அதை வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம அதே மாதிரி அந்த லீவ் போட சொல்லி கணவர் அழைச்சிக்கிட்டு கார் எடுத்துட்டு போய் ஜேபில போய் தான் அந்த கடையில தான் வாங்கணும். சீப்பாவும் இருந்துச்சான், இதே மாடலும் இருந்துச்சான். வேற யார் வீட்டுல இந்த மாடல் இருக்கக்கூடாது. அல்லது ஊருக்கு போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவோமா, என்ன செய்வோம், ஏது பண்ணுவோம், ரமலான் வருதே என்ற இந்த ஒரு கவலை இருக்கின்றது அவர்களிடத்துல. எங்க வாங்கலாம்? சங்கையானவர்களே, இதே போன்று இந்த விஷயங்களை குறித்து ஆண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், இவ்வளதையும் நிறைவேற்றணுமே, வருமானம் வேணும்ல. மற்ற நாளா இருந்தாக்க ஏதோ கடையில எதத்தையோ வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு ஏதாவது வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். சாண்ட்விச் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு ஏதாவது வேலை நடந்தா சரித்தான், போயிட்டே இருப்பாங்க, யாரை பத்தியும் பிரச்சனை இல்லை. ஆனா நோன்பு எல்லாரும் உட்காரணும், எல்லாரும் சாப்பிடணுமே. அப்ப இதுக்குண்டான வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும். என்ன பிசினஸ் செய்யலாம், எக்ஸ்ட்ரா என்ன வருமானத்துக்கு வழி என்ன, இந்த கவலை, இந்த விஷயம், இப்படி ஒவ்வொரு விஷயமாக நாம் இந்த கவலை ரமலானை நெருங்கி விட்டோம் என்று சொன்னால் நெருங்க 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 இந்த விஷயங்கள் நம்மை, ஆண் பெண் பிள்ளைகள் சின்ன புள்ள முதற்கொண்டு இந்த விஷயங்கள் தொற்றிக் கொள்கின்றது சங்கையானவர்கள். இது நமது நிலைமை. எல்லாரும் வீட்டு கலரை மாத்தணும், திரைச்சலை மாத்தணும், சோபா மாத்தணும், சேரை மாத்தணும், கட்டளை மாத்தணும், அது செய்யணும், இது செய்யணும், எல்லாம். இது நமது நிலைமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்க ரமலானை வரவேற்றாங்க. அவங்களுக்கும் இந்த காலங்களுக்கு கடக்கத்தானே செய்தது, அவர்களுக்கும் இந்த ஆணை இருக்கத்தானே செய்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ்வுடைய ஆர்டர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நோன்பு ஃபர்லாக்கப்பட்டுள்ளது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டது. நோன்பை யாரும் விட்டுற முடியாது, ஃபர்து, கடமை. அப்ப இந்த மாதிரி உள்ள ஆயத்து, இந்த மாதிரி உள்ள ஆணை, இந்த மாதிரி உள்ள ஃபர்லாக்கம், இது அனைத்தும் அந்த சஹாபாக்களுக்கும் இருந்தது. ஆனா வருஷம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ரமலானை நினைத்தே வருடம் பூரா கடந்துரும். ரமலான் வருது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனுடைய ஒவ்வொரு துளி நேரத்தையும் வீணாக்கி விடக்கூடாது என்ற கவலை ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பதாகவே சஹாபாக்களுக்கு தொற்றிக்கொள்ளும். 6 மாசத்துக்கு முன்னால. அதனால்தான் ரமலானை குறித்து துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள். அந்த கவலை, இந்த விஷயம் என்ன செய்வாங்க? உங்களுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம பார்க்க போனாக்க ரமலானுக்கென பிரத்யேகமான வணக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும். எப்போதும் வணங்கிட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலும் பிரத்யேகமான வணக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும். அதுக்கு மற்ற உலக விஷயங்கள் அவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதே. எந்த உலக விஷயமும், வியாபாரம் என்னை தடுத்துடக்கூடாது, வீட்டு வேலை என்னை தடுத்துடக்கூடாது, வயல் வேலை என்னை தடுத்துடக்கூடாது,
ரமலானுடைய அருளை பெற்றுக் கொள்வதை விட்டும் என்னுடைய வியாபாரம், என்னுடைய விவசாயம், என்னுடைய தொழில்துறை, என்னுடைய வீட்டு பிரச்சனைகள், அலுவலர்கள் இதெல்லாம் என்னை தடுத்து விடக் கூடாது என்ற ஒரு கவலை சஹாபாக்களுக்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. ரமலான் முடிஞ்சிடும், சரியான முறையில் ரமலானுடைய ஹக்கை நிறைவேற்றணுமா, இந்த கவலை தொற்றிக்கிறோம். எதுவரைக்கும் தொற்றும் என்று சொன்னால் அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் சஹாபாக்களுக்கு இந்த கவலை பயங்கரமா இருக்கும். பெருமானாரை குறித்த ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, புகாரில வருது. வஷத்த மீஸரஹு, ரமலானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் வஷத்த மீஸரஹு, வரிந்து கட்டி கொள்வார்கள். மீசர்னு சொன்னா கைலிக்கு சொல்ற, வஷத்தனக கைலி நல்லா மடிச்சு கட்டிக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைலிய மடிச்சு கட்டுறது அல்ல, கைலிய மடிச்சு கட்டுறது அல்ல. அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் அதல்ல. வஷத்த, ஷத்தன் சொன்னாக்க கட்டுதல், மீசரகுண்டாக்க அவர்களுடைய கீழ்ச்சாரத்தை கைலியை கட்டுவார்கள், வரிஞ்சு கட்டுறது. நம்பால ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொன்னாக்க உடனே அந்த மேப்பாச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரிஞ்சு கட்டுவான். அதுல என்ன செய்யும் அப்படின்னாக்க முட்டுக்கு மேல கைலி போயிடும், அல்லது முட்டுக்கு மேல அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை போயிடும். ஹராம், ஆணுக்கும் ஹராம். தொப்புளுக்கு கீழிலிருந்து முட்டு வரை மூட வேண்டியது, எக்காரணத்தை முன்னிட்டும் திறக்காமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணின் மீதும் ஃபர்ம், கடமை. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான். இல்லா மாஷா அல்லாஹ், ஏதாவது நிர்பந்தத்திற்கு ஆபரேஷன் அது மாதிரி உள்ள சூழ்நிலை, அல்லது வேற ஏதாவது சும்மா விளையாட போறாரு, வாக்கிங் போறாரு, ஜாக்கிங் போறாரு, உடனே என்ன செய்யறது? ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து மாட்டிக்கிற வேண்டியது. எல்லாம் செய்வாரு, தொழுவாரு, வணங்குவாரு, எல்லாமே தெரியும். தொழுகையெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாரு. அதே தொழுகைக்கு அதே ட்ரெஸ்ஸோட வந்துருவாரு. அவருக்கு தெரியல முட்டுக்கு மேல நம்ம தூக்குறது ஹராம் அப்படிங்கிறது தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது என்ன நினைக்கிற, நம்ம ஆம்பளை தானே, பொம்பளைக்கு தான் அந்த மாதிரி சட்டம், ஆம்பளை தானே என்று தவறாக விளங்கி வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய குற்றங்களில் பெரும் குற்றம் இது, பெரும் தவறு இது. இடையிலே அவசியமான சட்டம் என்பதனால் நான் இணைத்துக் கொண்டேன், இந்த ஹதீஸில் தொடர்பு இருப்பதினால். பெண்களுக்கு முழுமையாக மூட வேண்டும். பெண்களுடைய ஆடையினுடைய விதம் இஸ்லாம் சொல்லும், முகம், கையை தவிர அனைத்து உறுப்புகளையும் மூட வேண்டும், கட்டாயம். ஆனா ஒரு விஷயம் தவறா பயன்படுத்தப்படுது. முகத்தை மூடுனாங்கன்னாக்க குற்றோண்டு சொல்லப்படுது பாருங்க, அது தவறு. குற்றோண்டு சொல்றது தவறு. முகத்தை மூடுனா குற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தவறு. ஆனா முகத்தை மூடணுமா? மார்க்கம் சொல்லி இருக்குதா? இல்லை. முகத்தை திறந்து வச்சுக்கலாம், கைய திறந்து வச்சுக்கலாம். அதல்லாத அனைத்து உறுப்புகளையும் மூடியே ஆக வேண்டும். எதுவரைக்கும் என்று சொன்னால் முடியை கூட மூடியாக வேண்டும். முடிய நல்லா புர்கா போட்டுட்டு முடியை இழுத்து வெளியில விட்டுறது ஹராம். உன்னுடைய குரல் எப்படி ஹராமோ, பெண்ணின் குரல் எப்படி ஹராமோ, பிறர் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, ரசிப்பதற்கு தடை செய்யப்பட்டதோ ஹராமோ, அதே போன்று பெண்ணினுடைய முடியும் பிறர் பார்ப்பதற்கு மூடி வைக்க வேண்டும், ஹராம். திறந்து வைப்பது ஹராம். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, மூடுனாங்கடாக்க குற்றம் அப்படின்னு. மூடுனாங்கடா குற்றம் ஏற்படாது, மூட வேண்டிய அவசியம் இல்லை. மூடுனாங்கடா குற்றம் ஏற்படாது. இன்னும் தேவை. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இஹ்ராமுடைய நிலையில் உங்களுடைய முகத்தை நீங்கள் சற்று முன்னால் இழுத்து ஏதாவது ஒன்றை போட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் தேவைப்பட்டால் மூடுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி தேவைப்படுச்சுனா ஹதீஸ்ல இருக்குல்ல, அப்ப மூடுறது கூடுமா கூடாதா? இன்னொரு விஷயம், அறிவு சார்ந்த விஷயம் என்னவென்று சொன்னால், பெண்ணின் அழகை வெளிப்படுத்துவது முகம். ஆணின் பார்வை முதலில் படுவது முகம். சற்று விரிவாக பேச போனோம் என்று சொன்னால், உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதம் முகத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய அழகினுடைய வெளிப்பாடு முகத்தில் இருக்கின்றது.
பொதுவா பருதாவே எதுக்கு? அந்நிய ஆணினுடைய தீய சிந்தனை என் மீது பட்டு விடக்கூடாது, என் மீது என்ன செஞ்சிடக்கூடாது? அந்நிய ஆணுடைய தீய சிந்தனை பட்டு விடக்கூடாது என்னை பார்ப்பதினால். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லிய ஆடை உடுத்தக்கூடாது, உடம்பினுடைய அளவுகள் தெரியும் அளவிற்கு டைட்டான ஆடையை போடக்கூடாது, ஹராம். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டது? எந்த விதத்திலும் தன்னுடைய அழகையோ எந்த விதத்திலும் பிற ஆண்களுக்கு முன்னால் நாம் காட்டிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட சட்டம். இன்னைக்கு நம்ம அந்த சட்டத்தையும் அப்படியே தனியா எடுத்து வச்சோம். சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட், ஹராம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குண்டே ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா நரகத்தில் இப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த எண்ணத்தோடு ஆடை அணியக்கூடிய, அல்லது என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா இந்த ஆடையினால் பிறருடைய ஆண் கவரப்பட்டு சிந்தனை தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் ஒரு பெண் ஆடை அணிவாளே ஆனால் நரகத்தில் இந்த தட்டில் சென்று அவள் அடைவாள் என்று பெருமானார் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும் சங்கையானவர்கள். ஆக இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஷத்த மீஸரஹு, அவர்களுடைய அங்கியை இருக்க கட்டிக் கொள்வார்கள். 2-3 விளக்கம் இதுக்கு எழுதுறாங்க. ஒன்று, அந்த வேலையை மும்புறமாக செய்வதற்கு அப்படி சொல்லுவாங்க. என்னப்பா அந்த வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் பார்த்து அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றியப்பா, என்ன சொல்லுவோம்? வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றியப்பா. என்ன அர்த்தம்? வரிஞ்சு கட்டிக்கிட்டா நின்றாரு. மும்புறமாக இருந்து அந்த வீட்டினுடைய காரியத்தை நடத்துவதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவது இயல்பானது. அதே அடிப்படையில் ஹதீஸில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், வஷத்த மீஸரஹு, வரிந்து கட்டிக்கொண்டு வேலை பார்ப்பார்கள், அதற்காக வேண்டி தயாராகி விடுவார்கள் ரமலானுக்காக வேண்டி. அப்படின்னாக்க இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னாக்க, அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, இருந்தாலும் காலம்பூரா அந்த வேலை தானே செய்யறோம். அதாவது மனைவியினிடத்திலே உடலுறவு கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட வேலைகள் ஆகும், ஹலால், எந்த தடையும் இல்லை. நோன்பு மாதத்தில் நோன்பு திறந்ததற்கு பிறகு மனைவியினிடத்தில் உடலுறவு கொள்வதில் எந்த மார்க்கத்தினுடைய தடையும் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும். வஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது, லைலத்த ஸியாமி ரஃபஸ், நோன்பு நாட்களினுடைய இரவுகளில், இலா நிசாயிக்கும், உங்களுடைய பெண்களிடத்தில் நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு தடை இல்லை, தாராளமா அனுமதிக்கப்பட்டது. இருந்தாலும் அதே சிந்தனையிலே இருக்கிறது. இதை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய காலகட்டங்களில் தவிர்ந்திருப்பார்கள் என்ற விளக்கத்தை இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார். நம்மள அது மாதிரி இருக்கும், அனுமதிக்கப்பட்டது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் சில புரியாததின் காரணத்தினால் என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணம் முடிச்ச பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பிரிச்சு வச்சிருவாங்க. பிரிச்சு வச்சு, ஏன்னா நோன்பு வந்துருச்சு, இன்னும் சிலர் சில நாட்கள்ல கூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாளுடைய சகுனம் இருக்கின்றது அப்படின்னு நினைச்சு கொண்டு அந்த வேலையை செய்வாங்க. இதெல்லாம் மடமையிலும் மிகப்பெரிய மடமைத்தனம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவசியம் ஏற்பட்டால் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்கு தான் அல்லாஹ் ஹலாலாக நமது மனைவியை நமக்கு தந்திருக்கின்றார். அதனால்தான் ஹலால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தினுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுதே சொல்லி காட்டுகின்றார்கள். உங்களுடைய மனசை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, தீமைகளிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி, யார் அந்நிய பெண்ணை பார்த்து தனது ஆசையை தூண்டிவிடக்கூடிய நிலைமை ஏற்படுமோ உடனே என்ன செய்வார்கள்? தன்னுடைய மனைவியினிடத்தில் செல்வார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சங்கையானவர்களே, அதனால் அந்த விஷயத்திற்கு எந்தவித தடையும் இல்லை. இருந்தாலும் நோன்புல கொஞ்சம் அதிகமா இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நேரம் இருந்தால் என்று அமைத்துக் கொள்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நடைமுறைகளில் ஒன்று. அதையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை தருகின்றார்கள். அதே போன்று சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? நோன்பு வருது அப்படின்னு சொன்னாக்க நோன்புக்காண்டி உடம்பை தயார் பண்ணுவாங்க. நம்ம ஒரு போட்டி வருதுனாக்கா அதுக்காண்டி உடம்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி என்ன செய்யறோம்? கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா அந்த போட்டியில வின் பண்ணணும். நம்ம
அது மாதிரி எந்த மிஸ்டேக் வந்துடக்கூடாது. நோன்புக்கு பாதகமாக ஏற்படக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் உடல் நலத்தினால் ஏற்பட்டு விடக்கூடாது. அதுக்காண்டி உள்ள ஏற்பாடு முன்னால செஞ்சுக்கிறது. அது மாதிரி திக்ர் செய்வது, அதுக்காண்டி உள்ள தயாரிப்புகள் எல்லா காலமும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் நோன்புல அதிக நன்மை, எண்ணிலடங்காத நன்மை. அதே போன்று சதக்கா செய்வது, திலாவத்து செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யோகமாக இந்த ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இபாதத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அனைத்து வகை இபாதத்துகளையும் சஹாபாக்களும் செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ அப்படியே சஹாபாக்களும் செய்வார்கள். சஹாபியத்தான பெண்மணிகளும் செய்வார்கள், சஹாபியத்தான சிறுவர்களும் செய்வார்கள். அந்த சூழலே அப்படி இருக்கும். எப்படி நம்ம சூழல்? பிரியாணிக்கு என்ன, கஞ்சிக்கு என்ன, சஹருக்கு என்ன, சாப்பாட்டுக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, ட்ரிங்க்ஸ் என்ன, ஆடை என்ன, வீட்டினுடைய கலர் என்ன, வீட்டினுடைய மாற்றம் என்ன, இந்த வகையான கவலைகள் நம்மை தொற்றிக் கொள்கின்றதோ இதே போன்று சஹாபாக்களுடைய கவலை முற்றிலும் மறுமையை சார்ந்ததாக இருந்தது, முற்றிலும் ஆகிரத்தை சார்ந்ததாக இருந்தது. இந்த கவலை அவங்களுக்கு வாழ்நாள் பூராவும் தக்வாவோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பயிற்சி அவர்கள் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஒரு மாத காலங்களில் அந்த நோன்பம் அப்படி ஒரு குவாலிட்டியான நோன்பா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நோன்பெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நோன்புல இப்படித்தான் நான் வாழ்ந்தேன். நோன்பினுடைய ஏனைய காலங்களிலும் என்னுடைய வாழ்க்கை பொய் சொல்லாத வாழ்க்கை, பிறரை ஏமாத்தாத வாழ்க்கை, பிறரை திட்டாத வாழ்க்கை, பிறர் மனதை புண்படுத்தாத வாழ்க்கை, பிறருடைய ஹக்கை பறிக்காத வாழ்க்கை, பிறரை கண்ணியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. நோம்புல எல்லாம் செஞ்சிருப்போம்ல, ஒரு மாசம் பயிற்சி பெற்றிருப்போம்ல. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க மாற்று மத சகோதரர்கள் கூட சொல்லுவாங்க, பாய் நோம்புல பொய் சொல்ல மாட்டாரு, பாய் நோம்புல ஏமாற்ற மாட்டாரு. அந்த காலமும் இப்ப கடந்து போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்திருந்தது, அவ்வாறே நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை, ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமை. அதனாலதான் அல்லாஹ் அந்த வசனத்துல லஅல்லக்கும் தத்தகூன் அப்படின்னு சொல்றான். நோன்பு கடமையாக்கக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் அழகா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை நம்பிக்கை வச்சவங்களே, என்னின் மீது மறுமையில் நான் நன்மை தருவேன் என்று எண்ணக்கூடியவர்களே. சாதாரண வார்த்தை அல்ல, வேற யாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லல. யா அய்யுஹன்னாஸ், உலக மக்களே அப்படின்னு சொல்லல, எல்லாத்தையும் கூப்பிடல. என் மேல நம்பிக்கை வச்சவங்க, நான் தருவேன்னு நம்பினவங்க, நான் உங்களுக்கு மறுமையில் அதற்குரிய பிரதிபலனை மாறாமல், வாக்குறுதி மாறாமல் கொடுப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். எல்லா அர்த்தமும் அதுக்கு வரும். ஆமனு அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் உண்டானவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக வாழ வேண்டும். முத்தகீன்கள் என்றால் என்ன? 24 மணி நேர வாழ்க்கையும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பொருத்தமான விதத்தில், இறைவனுடைய ஆணையின் பிரகாரமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் பிரகாரமும் 24 மணி நேரமும் வாழ்நாள் பூராவும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எதை கடமையாக்கினான்? நோன்பை பத்தி சொல்லல, ஜக்காத்தை பத்தி, இந்த இடத்துல ஹஜ் தொழுகையை பத்தி சொல்லல, ஜக்காத்தை பத்தி சொல்லல, ஜிக்ரை பத்தி சொல்லல, வேற இபாதத்தை பத்தி சொல்லல, நோன்பை பத்தி சொல்லி இது எதற்காக வேண்டி 24 மணி நேரம். அப்ப நோன்பு நோன்பாக இருக்கணும். நோன்புக்கென்று சில தன்மைகள் இருக்கு, அந்த தன்மையோடு நோன்பு இருக்கணும். நோன்புக்கென்று சில தன்மைகள் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய சிறப்பை குறித்து பல்வேறு சிறப்புகள் சொன்னார். அந்த சிறப்பெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல ஒரு திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் ரமலானை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கும். ரமலான் எப்போ வரும்?
அதை எப்ப அனுபவிப்போம், அந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தன் ஃபர்லான வணக்கத்தை இதில் இந்த மாதத்தில் கடமையாக்கி இருப்பது என்பதே இதற்கு சிறப்பு. ஒரு சிறப்பு, ரமலானுக்கு நிகரற்ற நன்மை. அந்த நன்மையான அந்த ரமலான் எந்த மாதத்துல கடமையாக்கி இருக்கு? ரமலான் மாதத்துல. அதுவே அதனுடைய சிறப்பிற்கு ஒரு சான்று. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் 5. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். முதலாவதாக ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று முதலாவதாக நம்ப வேண்டும். இபாதத், வணக்கம் அல்லாஹ்விற்கு மாத்திரமே, வேற யாருக்கு இல்லை. வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர், ஏகத்துவத்தை எடுத்து வந்தவர்கள். விரிவான விளக்கம் இருக்கிறது. இந்த நம்பிக்கை உள்ளத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், முதலாவதாக இந்த நம்பிக்கைக்கு பிறகு முதல் கடமை இகாமத் ஸலா. இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அதா ஸலா இல்ல, தொழுகை நிறைவேற்றுறது அல்ல, ஏதோ டைம் கிடைச்சாக்க நிறைவேற்றிக்கிறது. நேரம் கிடைச்சிச்சு அதனால அப்படியே தொழுதுட்டு போலான்னு வந்தேன், நேரம் கிடைச்சிச்சு அதனால தொழுதுட்டு போகலான்னு வந்தேன், அப்படி அல்ல. நேரத்தை எடுத்து தொழ வேண்டும் என்று நான் வந்தேன். ஒரு முஸ்லிம் இப்படி சொல்லணும். அப்படியே வந்தேன், அப்படியே மார்க்கெட் பண்ணிட்டு அப்படியே செஞ்சுட்டு சரி வந்துட்டோம், வீட்டை விட்டு வெளியே அப்படியே பள்ளி இருந்துச்சு, பாங்க தொழுகை நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு உள்ள நுழைஞ்ச தொழுதேன் என்று சொல்லக்கூடிய தொழுகைக்கு வரவேற்பு கிடையாது. கடமை வேண்டுமானால் நிறைவேறலாம். கடமை நிறைவேறுவது என்பது வேறு, அதனுடைய நோக்கத்தை அடைவது என்பது வேறு. ஒவ்வொரு விஷயத்திலும் கடமை நிறைவேறுவது என்பது வேறு, அதனுடைய நோக்கத்தை அடைவது என்பது வேறு. இங்க என்ன செய்யும்? கடமை தான் நிறைவேறும், நோக்கம் நிறைவேறாது. அல்லாஹ் தொழுகையை எதற்காக வேண்டி தந்தான் என்ற அந்த நோக்கம் நிறைவேறாது. கடமை நிறைவேறுது, ஏதோ வந்தோம் தொழுதோம், தொழுவு முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலை நிறுத்த வேண்டும், நிலை நாட்ட வேண்டும். வ ஈதாஇ ஸகா, அதே போன்று ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். மூன்றாவது கடமை. ஈமானுக்கு பிறகு தொழுகை, தொழுகைக்கு பிறகு ஜக்காத். நீங்க ஜக்காத்தை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது, ஜக்காத்தை பத்தி உள்ள விழிப்புணர்வும் கிடையாது. சங்கையானவர்களே, ஜக்காத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஜக்காத்தினுடைய பொருளை சேமித்து வைத்து இதை செலவு செய்தால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமே என்ற நோக்கத்தோடு நாம் சேமித்து வைத்தோம் என்று சொன்னால், ஜக்காத்தினுடைய பொருளையும் நாம் அது பொருளோடு சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால், அழிவிற்கு அது ஒன்றே காரணம், அது ஒன்று போதும். எல்லாமே மொத்தமா சேர்த்து அழிஞ்சு போறதுக்கு அது ஒன்றே போதும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வசனம், ஜக்காத்தினுடைய பொருளை உருக்க காய்ச்சி அதை தண்ணி போன்ற அந்த அத்துணை செல்வங்களையும் ஆக்கி அவர்களுடைய பிடரிகளிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய விலாபுரங்களிலும் அதை ஊற்றப்படும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். பாம்பாக மாற்றப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க ஜக்காத்தை பத்தி உள்ள சிந்தனையே கிடையாது. உதவி செய்வோம், உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கு. யாருக்கு உதவி செய்யறது? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது நோன்பு நேரம் வந்துருச்சுனாக்க ஏதாவது ஒரு டிராப்ட் எடுத்து அல்லது யார் மூலியமாவது இதை கொடுத்துருங்க, அல்லது வர்றவங்களுக்கு இல்லைங்காம என்னத்தையாவது ஒண்ணு. ஜக்காத் அப்படி இல்லை, ஜக்காத் அப்படி நிறைவேறாது. சிலர் நினைச்சுக்கலாம், நமக்கு ஜக்காத்து கணக்கு பண்ணோம்னாக்கா என்ன வரும்? ஒரு $1500 வரும். நம்ம தான் $3000 செலவு பண்ணிட்டோமே, ஜக்காத்து நிறைவேறுமா? நிறைவேறாது.
எவ்வளவு எவ்வளவு கணக்கின் பிரகாரம் ஜகாத் விதியாக்கப்பட்டதோ, உதாரணமாக அவர் பொருளை அனைத்தையும் அவர் சேகரித்து அந்த பொருளினுடைய கணக்கை பார்க்கும் பொழுது ஒரு $2000 வந்தது என்று சொன்னால், முழுமையான விதத்தில் சற்றும் கூடுதல் இல்லாமல் சற்றும் குறைவில்லாமல் அந்த 2000 அப்படியே எடுத்து வெளியே வச்சிடணும். இது ஜகாத். அப்புறம் எக்ஸ்ட்ரா நீ எவ்வளவு வேண்டாலும் கொடுத்துக்க. சற்றும் குறைவும் இருக்கக்கூடாது, சற்றும் கூடுதலும் இருக்கக்கூடாது. $2010 எடுத்து நான் ஜகாத் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தனியா ஜகாத் அல்லாம நீ எவ்வளவு வேண்டாலும் செஞ்சுக்க. நீங்க நம்ம என்ன செய்யறோம், இப்படி இந்த விதத்துல ஜகாத்தை நிறைவேற்றோம். அது மாதிரி கொஞ்சம் சில்லற காசு பொறுக்கி போட்டு வச்சுக்கிறது. ஏன்னா நோன்பு வருதான், எல்லாம் வருவாங்க, உதவி கேட்டு வருவாங்க. ஜகாத்து கொடுக்கிறேன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இந்த சில்லற காசை பொறுக்கி வச்சுக்கிட்டு 50 சென்ட் 50 சென்ட் 1 சென்ட் $1 இப்படி எடுத்து கொடுத்துட்டு ஜகாத்தை நிறைவேற்றிக்க. அல்லாஹ் ஒட்டுமொத்த செல்வத்திற்கும் சேர்த்து அழிவை கொடுத்து விடுவார். இந்த விஷயத்தை நம்ம புரிகிறதே இல்லை. நீங்க ரொம்ப கம்மியான பேர் தான், ரொம்ப சொற்பமான பேர் தான். கொஞ்சம் சிந்தனை பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. விரிவான விதத்துல ஜக்காத்து கொடுக்கறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படியே நமக்கு தெரியும். பரவலாக நம்மளுடைய பழகின வட்டாரங்கள் அல்லது தெரிந்த வட்டாரங்களில் நம்ம அப்படியே கணக்கு பண்ணி பார்த்தோம். ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களுடைய வாழ்வு எவ்வளவு சிறந்து நிற்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். ஆனா கொடுக்கக்கூடிய கம்மியா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு 50 பேர் மேல ஜக்காத்து கடமை அப்படின்னு சொன்னாக்க 5 பேர் தான் கொடுப்பாங்க. அந்த 5 பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் நஷ்டத்தை சந்திக்கவே மாட்டார்கள், சந்திக்கவும் முடியாது. சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. ஜக்காத்தினுடைய பொருளை சரியான முறையிலே கணக்கிட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மனிதனுடைய பொருளில் அல்லாஹ் ஒருபோதும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார், ஒருபோதும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, ஜக்காத்து கொடுக்கிறதுக்கே மனசு வரல. ஏன் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு தொகையாக சேர்ந்துருதே. அல்லாஹ் சோதிப்பான் சங்கையானவர்களே. ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தொகையை முன்னால் வைத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் சோதிப்பான். நம்ம அந்த சோதனையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாக்க மனசை அடக்கிக்கிட்டு அந்த பொருளை எடுத்து வச்சு வெளியே கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் நீ என்ன செய்வ, உனக்கு உன்னுடைய ரஹமத்தை நான் நாடி இருக்கிறேன், நீ என்ன செய்வியோ அதை செய் அப்படின்னு அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருவோம். உன் கடமையை நிறைவேற்றிட்டான். கஷ்டப்பட்டதான் இல்லைன்னு சொல்லல. எடுப்பதற்கு அந்த தொகையை பிரித்து எடுத்து அதை கொடுத்து அதை தயார் செய்து பிறரை உரிமையாளராக ஆக்குவதற்கு மிக கஷ்டப்பட்டேன். யாருக்காக? உனக்காக வேண்டி. ஆனால் நான் நர்ஜு உன்னின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், நாடுகின்றேன். நல்லா எங்கேயோ கொண்டு போயிருவாங்க. நீங்க நல்லா பார்க்கலாம், மனசாட்சியோட பார்க்கலாம். யாரெல்லாம் நம் கண் முன்னால் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, எந்தவித செல்வத்திலும் எந்தவித குறைவும் படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எந்த நஷ்டமும் ஏற்படாது. இன்னும் அதிகமாக அடுத்த வருஷம் இன்னும் ஜக்காத் கொடுத்தேன் சொல்லுவாங்க, அனுபவபூர்வமா சொல்லுவாங்க. இன்னும் நான் கணக்கு பண்ணேன், முழுமையாக விடல, எந்த தொகையும் விடல, எங்கெங்கெல்லாம் கிடக்குதோ. இன்னும் எந்த அளவிற்கு அச்சம் வரும் தெரியுங்களா? சில சிக்கலான சட்டங்களையும் வந்து கேட்பாங்க. இதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கா? இது நம்மளுடைய மில்கியத்துல, நம்மளுடைய உரிமையின் கீழ் இல்லையே. இதெல்லாம் அங்க இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு, அங்க இருக்குது, இங்க இருக்குது, உங்களுடைய கஸ்டடியில இருக்கு, என்னுடைய இதுல இல்ல. இருந்தாலும் என் பேர் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இருக்குது, இதுல எல்லாம் ஜக்காத் இருக்கா? ஏன்? அனுபவிச்சுட்டாங்க அவங்க. ஜக்காத் கொடுத்து பார்த்தாங்க, அல்லாஹ் பரக்கத்து செய்ய ஆரம்பிச்சுட்டான். பரக்கத்து செய்ய ஆரம்பிச்ச பிறகு நிம்மதி ஏற்படுச்சு. இல்ல, நம்ம பரக்கத்துனாக்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஒரு விஷயம். பரக்கத்து என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பரக்கத்துனாக்க இந்த வருஷம் ஜக்காத்து கொடுத்து ஒரு கடை வச்சிருந்தாரு, அதுக்கு கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுத்தாரு, அடுத்த வருஷம் 3 கடையாயிடுச்சு அப்படிங்கறது நினைக்காதீங்க. அது பரக்கத்து அல்ல, அது மாத்திரம் பரக்கத்து அல்ல. ஒரு கடையிலேயே அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் வைத்து இன்னும் மிச்சப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை தருவது என்பது பரக்கத். ஒரு கடை தான் வச்சிருக்கிறார், ஜக்காத்தை நல்லா கணக்கு பண்ணி கொடுக்கிறார், எல்லாம் செய்யறார். ஆனால் அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகின்றது. அவரை சார்ந்த அனைத்து பேர்களுடைய தேவை,
மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாத்துடைய தேவையும் பூர்த்தி செய்யறார். பூர்த்தி செஞ்சுட்டு எக்ஸஸா எடுத்து வைக்கிறார். இது பரக்கத். இது பரக்கத். ஒண்ணுக்கு 5 ஷாப்பு வச்சுக்கிட்டு 5 ஷாப்புல தலையிலையும் 5 லட்சம் டாலரை வந்து கடன், கவர்மெண்ட்டுக்கு கடன் கட்டணும் அல்லது லோனு கட்டணும் அப்படி இப்படின்னு வச்சிருக்கிறது, இது பரக்கத் அல்ல, இது முசீபத். இது பரக்கத் அல்ல. வைத்திருப்பதை தெளிவாக வைத்திருக்கின்றேன், கொஞ்சமாயினும் பரக்கத்தோடு வைத்திருக்கின்றேன். என் தேவை பூர்த்தியாகின்றது, எனது மனைவி மக்களுடைய தேவை பூர்த்தியாகின்றது, எல்லாம் பூர்த்தியாகி அதிகமாக என்னிடம் இருக்கின்றது. இது பரக்கத், இது அபிவிருத்தி. இதை நாம் கண்ணால் பார்க்கலாம். அனுபவித்து பாருங்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் உறுதி வச்சு கொடுக்காதவங்க நான் கொடுப்பேன், கணக்கு பண்ணி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு, அல்லாஹ்வினுடைய வாக்கு, படைத்த ரப்பினுடைய வாக்கு, எந்த விதத்திலும் அல்லாஹ் குறை வைத்து விட மாட்டான். எந்த விதத்திலும் அல்லாஹ் கம்மியாக்கிற மாட்டான், குறைச்சிட மாட்டான். ஆகையினால் இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3வது கடமை ஈதா இஸ்ஸகாத். ஜகாத் எப்ப வேணாலும் கொடுக்கலாம். எப்ப கடமையாச்சோ, ஒரு பொருள் வந்து அது 1 வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அதன் மீது ஜகாத் கடமை, அதை கொடுக்கலாம். எப்ப வேணாலும் கொடுக்கலாம். நோன்பு வந்தா தான் கொடுக்கணும், நோன்பு வரைக்கும் நோன்பு வந்தா கொடுக்கணும்ன்ற வழக்கம் என்ன என்று சொன்னால் அதிகமான நன்மை கிடைக்கும் என்பதற்காக. இப்ப இங்க தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க 1க்கு 10 மடங்கு. ஹரம் ஷரீஃப்ல போய் ஒரு தர்மம் செஞ்சோம்னு சொன்னாக்க 1க்கு 1 லட்சம் மடங்கு. அதனால அங்க சில்லற காசெல்லாம் மாத்தி வச்சுட்டு அங்க போய் தர்மம் செய்யறாங்க. ஏன்? 1க்கு 1 லட்சம். அது மாதிரி ரமலானுக்கு 1க்கு 70. இடத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து அதிகமாக கிடைக்கும் என்ற காரணத்திற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஜகாத் அப்ப கொடுக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னாக்க முன்னாலையும் கொடுக்கலாம், நோன்புக்கு பிறகு கொடுக்கலாம், நோன்புலையும் கொடுக்கலாம். ஆனால் கடமை எப்ப ஆகுது? எப்ப அவரு அந்த ஜக்காத்தினுடைய அளவை எட்டி விடுகின்றாரோ, அதை எட்டுனதற்கு பிறகு 1 வருடம் அந்த பொருள் அவரிடத்தில் இருந்ததோ அதற்கு பிறகு அவர் மீது ஜக்காத் கடமை. அதனுடைய விரிவான சட்டத்தை இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கலாம். ஆக ஜக்காத் கடமை, அதை நிறைவேற்றணும்னு சொன்னாக்க நிச்சயமாக இன்பமாக வாழலாம். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அனுபவிச்சு பாருங்க, கண்டிப்பா உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கி வைப்பான், வீட்டில் இருக்கக்கூடிய சிரமத்தை நீக்கி வைப்பான், அல்லது சிரமத்தை போக்குவதற்குரிய வகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதுவே பெரிய நியமத்துங்க. ஒரு கஷ்டம் எனக்கு ஏற்பட்டுருச்சு, அதை எப்படி நீக்குறது அப்படின்னு தெரியாம துடிச்சேன்டாக்க இது பெரிய முசீபத்து. ஆனா அந்த கஷ்டத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய வகையை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதை உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய சூழல்கள் உருவாகி இருக்கிறது, அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அப்படின்னா இது ஒரு பெரும் பாக்கியம். இது இல்லாமல் இருப்பது அதை விட பெரும் பாக்கியம். இருந்தாலும் ஏற்பட்ட அந்த சிரமத்தை இவ்வாறெல்லாம் தீர்த்துக் கொள்வதற்கு வழியை ஏற்படுத்துவது என்பதும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து செய்த பாக்கியம், கருணை. எத்தனையோ பேர் வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் விதம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு வழி இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றது. அதனால அதெல்லாம் காரணமா காமிக்க கூடாது. ஏதோ நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அந்த பொருளிலிருந்து அது தகுதி வாய்ந்த ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்ததாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த கணக்கின் பிரகாரம் நாம் கொடுக்க நினைக்க வேண்டும். இல்ல தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஏதோ நம்மள்ட்ட இருக்குது, அடுத்தவன் அது கூட இல்லையே, கஷ்டப்படுறானே பக்கத்துல, ஜக்காத் அளவு கூட என்கிட்ட இல்லை, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் அது கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி, நான் சாப்பிடுறேன், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறேன், நான் உடுத்துறேன், அவனுக்கு உடுத்த வாங்கி கொடுக்கிறேன், என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருக்குது, அவனுக்குள்ள ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டுறேன். இந்த எண்ணத்தையாவது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரு? ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவிற்கு பொருள் இல்லாதவர்கள். இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மேல் உள்ளது அவர்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் கட்டாயம் அதிகட்டாயம் கணக்கு பார்த்து கூடுதலும் குறைவும் இல்லாமல் ஜக்காத்தினுடைய பொருளை எடுத்து வைத்து இது ஜக்காத் என்ற எண்ணத்தோடு நிறைவேற்ற வேண்டும். சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, அந்த எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கணும். நான் ஜக்காத்தை நிறைவேற்றேன் அப்படின்ற எண்ணம். என்ன இல்லாம எடுத்து கொடுத்துட்டு அப்ப கொடுத்துட்டு இப்ப கொடுத்துட்டு அதுக்கு அந்த மாதிரி கொடுத்தேன், அந்த நேரத்தில் இவர் கேட்டார் இதை கொடுத்தேன், இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது.
அந்த செலவு இந்த செலவு, அவருக்கு பண்ண இவருக்கு பண்ண, அங்க போனேன் இங்க போனேன், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஜக்காத்துல கணக்கு பண்ணிக்கலாமா, லெஸ் பண்ணிக்கலாமா, அதெல்லாம் சேர்த்து அப்படின்னு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி குறுகிய எண்ணத்தோடு நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் விசாலமான ரப்பு விசாலமான கருணையை சுருக்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சங்கையானவர்களே, அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். விரிவான எண்ணத்தை வைப்போம், அல்லாஹ் விரிவாக வாழ வைப்பான். ஆகினால் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடுத்தார் போல் அல் ஹஜ், ஹஜ்ஜை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது 4வது கடமை. 5வதாக வஸௌமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது 5வது பெரும் கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, நோன்புக்கு எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு சிறப்புகள். முதலாவது சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நோன்பு வருது அப்படின்னு தெரிஞ்சா கூட பாவங்களை விட்டுறணும், நன்மையை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 2 விஷயத்திலையும் கவனமாக இருந்து அதி தீவிரம் காட்ட வேண்டும். பாவத்தை விடுவதிலும் நன்மையை செய்வதிலும். ஏன்? தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, வாய்ப்பு அது. தடுக்கிறதுக்கு யார் இருப்பா? இந்த பாவத்தை செய்ய சொல்லி நன்மையை விட சொல்லி இந்த செயலை செய்யறது யாரு, செய்ய வைக்கிறது யாரு? ஷைத்தான். பெருமானாருடைய வாக்கு, ஷைத்தானும் கட்டுப்படுத்தப்படுகின்றான், அவனுக்கு விலங்கிடப்படுகின்றது என்று சொன்னார். ஏனைய காலத்துல செய்த அந்த அழிச்சாட்டியம் அட்டகாசம், அதனால அதனுடைய எஃபெக்ட் தான் தொடர்ந்து வருதே ஒழிய ஷைத்தானே டைரக்டா வந்து நம்மள்ட்ட இந்த பாவம் செய்யணும்னு சொல்லல. ஏனைய காலங்களில் செய்து நாம் பழக்கப்படுத்தி நமது உடம்பை, நமது சிந்தனையை, நமது செயல்பாட்டை அப்படி வச்சிருக்கிறோம். நம்ம அதே பழக்கம், அந்த பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீங்கு தான் நோன்பிலும் வருகின்றது. ஆனா சைத்தான மற்ற மாதத்துல மற்ற நேரத்துல என்ன செய்வான்? சைத்தானே நம்ம சிந்தனை இல்லாட்டி கூட வந்து தூண்டி விடுவான். ஆனா நோன்புல அப்படி இல்லை. இது பெரிய பாக்கியங்க. அதுக்கு உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில பார்க்கலாம். நமக்கு தெரியும், இதா தகல ஷஹ்ரு ரமலான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அடிக்கடி இந்த ஹதீஸை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, இதா தகல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபுத்திஹத் அபுவாபு ஸமா, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது. எப்போதுமே மூடப்படுறது இல்லை, மற்ற நாள்லாம் மூடுது, அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சு மூடி திறந்து இந்த மாதிரி, அதுக்கு ஒரு ஷிஃப்ட் மலக்குமார்கள். ஆனால் ரமலான் மாதம் முழுவதுமாக திறந்து வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வானம். அப்படின்னா என்ன? சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது என்று விளக்கம் தருகின்றார். நரகத்தினுடைய கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. பாருங்க, ஃபுத்திஹத் அபுவாபு ஸமா, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டன. சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான தகுதியை நம்மளிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த நன்மைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அந்த எண்ணத்தோடு நமது இபாதத்துகள், நமது செயல்பாடுகள், நமது வணக்கங்கள் ஆக்கிக் கொள்ளணும். அதுக்கு நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு ரமலான் மாதம். ரமலான் வந்துச்சு, ஜாலியா அங்க போனோம் இங்க போனோம், என்ன தந்தாலும் ரமலான்ல உள்ள என்ஜாய் மாதிரி எதுல எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அருமையான சாப்பாடுங்க, 30 நாள் பிரியாணி, 30 நாள் கஞ்சி, 30 நாள் விதவிதமான ட்ரிங்க்ஸ், 30 நாள் இல்லாத சாப்பாடு வகை வகையா. பள்ளியை விட்டு வீட்டுக்கு போனா, வீட்டை விட்டு பள்ளிக்கு வந்தா, பள்ளியை விட்டு வீட்டுக்கு போனா, வீட்டை விட்டு பள்ளிக்கு, எங்க போறோமோ அங்கேயெல்லாம். அது பரக்கத்து இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுதான் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறது தான் மிக பெரும் தவறு. இபாதத்துக்காக வேண்டிதான் சாப்பாடு கொடுக்கப்படுகின்றது, சாப்பாட்டுக்காக வேண்டிய இபாதத் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இபாதத், பொது இடத்தில் ஒரு இபாதத்து நடைபெறுகின்றது, தொழுகைக்கான இடம், வணக்கத்திற்கான இடம், இபாதத்திற்கான இடம். இபாதத்து செய்ய வர்றோம், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இருக்கு, சாப்பிட்டு போறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். சூலியாவுக்கு போனா பிரியாணி கிடைக்கும். பிரியாணி சாப்பிட்டுட்டு தொழுகி கூட இருக்க மாட்டான். அடுத்த ட்ரெயினை பிடிக்கிறது விழுந்து போறது. இதல்ல, நோன்பையும் கேவலப்படுத்துறோம், அதனுடைய இபாதத்துகளையும் கேவலப்படுத்துறோம். சங்கையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த மாசத்துல இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஃபுத்திஹத் அபுவாபு ஸமா, சுவனத்தினுடைய கதவுகள், வானத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்படுகின்றது. வேற எந்த மாசத்துலயும் திறக்கல. திறந்தாங்கன்னு சொன்னா யாருக்காவது ஸ்பெஷலா? இப்ப யார் வேண்டாலும் வரலாம். தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு வாங்க. உள்ள வர்றதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன், அதை வளர்த்துக் கொள்ளுங்க, அதை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, வாங்க உள்ள. அல்லாஹ் அழைக்கிறான். வாய்ப்பு. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்யாத? பாவம் செய்யாத. சரி, இது இரண்டையும், நல்ல காரியத்தை தடுப்பதற்கு, தீய காரியத்தை செய்ய தூண்டுவதற்கு யார் காரணமாக இருப்பான்? ஷைத்தான் இருப்பான். வசில்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது. எவ்வளவு அற்புதமான ஒரு மாதம். ஏங்க இப்ப நினைச்சா கூட முடியாதுங்க. தஸ்பீஹ் எடுத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல உட்கார்ந்ததுனாக்கா 1000 பிரச்சனைகள் வரும், 1000 சிந்தனைகள் வரும். ஒரு இபாதத்தை எக்ஸ்ட்ரா செய்ய முடியல நமக்கு. ஈமான் அவ்வளவு பலகீனமாக ஆகிவிட்டது. ஆனா அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான். ரமலான்ல எவ்வளவு திலாவத்து செய்யறோம், எவ்வளவு திக்ர் செய்யறோம், சுன்னத்துகள்லாம் தொழுகிறோம், ஃபர்துகள்லாம் நிறைவேற்றுறோம். ரமலான் மாதத்தில் மட்டும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். ஏன்? ஏனைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான இபாதத்தை தடையில்லாமல் செய்வதற்கு ரமலான் மாதத்தில் இந்த ஃபர்தும் அதனோடு சேர்ந்த ஏனைய இபாதத்துகளையும் செய்வதை அல்லாஹ் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வெகுமதிகளை அதிகமாக தருகின்றான். இதனால தான் இன்னும் எந்த அளவிற்கு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க, மூன்றாவது சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க. ஒரு சஹாபியா பெண்மணி, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தேன், ஆனா என்னவோ செய்ய முடியல. அப்ப பெருமானார் கேட்கிறாங்க, என்ன வரமாட்டீங்களா? அப்ப என்னோடு ஹஜ் செய்ய மாட்டீங்களா? அப்ப இவங்க காரணம் சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுல 2 ஒட்டகம் தான் இருக்கு. எத்தனை இருக்கு? 2 ஒட்டகம் தான் இருக்கு. எங்க வீடு விவசாய குடும்பம். அந்த 2 ஒட்டகத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாங்கள் தண்ணீர் நிரப்புகின்றோம், விவசாயத்தை பார்க்கின்றோம். அதை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் உங்க கூட ஹஜ்ஜுக்கு வந்துட்டேன்டாக்க, அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு அதுல ஏறி வந்துட்டேன்னு சொன்னாக்க, இந்த அத்தனை வேலையும் அப்படியே நின்று போயிடும். விவசாயம் நடக்காது, பொருளாதாரம் கிடைக்காது, எல்லா மக்களும் பட்னியா கிடப்பாங்க, அவ்வளவு கஷ்டம் ஏற்படும். யார சொல்லலாம், அதனால வர முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னாக்க நீங்க ரமலான்ல உம்ராவுக்கு போங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாக இருக்கு, தெளிவான ஹதீஸ். ரமலானில் நீங்கள் உம்ரா செல்லுங்கள், நீங்கள் ஹஜ் செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த மாசத்துக்கு இந்த சிறப்பு இருக்கு? ஒரு உம்ரா செய்தால் ஹஜ்ஜினுடைய சிறப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். சிறப்பு தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தவறா என்ன செய்வோம்? ஓ, ஹஜ்ஜினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னா அப்ப ஹஜ் செஞ்சுட்டோமோ அப்படின்னு ஹஜ் செய்யறது இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி. இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை வச்சு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்லான ஹஜ்ஜை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை ரமதானில் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். நன்மை கிடைக்கும், நன்மைதான் கிடைக்கும். கடமை நிறைவேறாது. ஃபர்லான கடமை நிறைவேற்ற, உதாரணத்துக்கு தமாசில் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், 3 முறை குல் ஹுவல்லாஹு ஓதுனாக்க 10 ஜுஸு ஓதிய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். 3 முறை குர்ஆன்லாம் ஓதிட்டு 10 ஜுஸு ஓதிட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? அந்த நன்மையை பெறலாம். ஆனால் 10 ஜுஸு ஓதியதனுடைய ஒரு சிறப்பு என்று ஒன்று இருக்குமே, ஒரு மகத்துவம் என்று ஒன்று இருக்குமே, அதை ஓத வேண்டும் என்று கடமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கோமே, அந்த விஷயம் இருக்குமே, அது நிறைவேறுமா? அது நடக்குமா? கண்டிப்பாக இல்லை. நன்மை மாத்திரம் கிடைக்கும், அதனுடைய சிறப்பை இழந்தவர்களாக ஆகுவோம்.
அதனால 10 ஜுசு ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது 10 ஜுசு ஓதணும். குல்ஹுவல்லாஹ் 3 தடவை ஓதிட்டு 10 ஜுசுவுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த மாதிரியும் பயன்படுத்திக் கொள்ளணும். இதே மாதிரிதான் இங்க நீங்கள் என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு வருவதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் ரமலான் மாதத்தில் நீங்கள் உம்ரா செய்து விடுங்கள், என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு வந்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிற கூடாது, சரி ரமலான்ல உம்ரா போயிட்டு வந்துட்டோம்னாக்கா ஹஜ்ஜு கூடிரும், ஹாஜின்னு போட்டுக்கலாம், ஹஜ்ஜு கூடிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கோம்ல, வயசாயிடுச்சு, கூட்டம் அதிகமா இருக்கு, காரணம் சொல்றாரு, வயசாயிடுச்சு, மூட்டு வலியா இருக்கு, கூட்டம் அங்க அதிகமா இருக்கு, அதனால பார்த்தேன் ஹஜ்ரத், மனசு கஷ்டமா இருந்துச்சு, இவ்வளவு காசு பணம் செல்வம் எல்லாம் இருந்து இன்னும் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறோமே அப்படின்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த தடவை உம்ராக்கு எழுதி போட்டேன் ஹஜ்ரத், இந்த தடவை உம்ராக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாராம். அப்பா உனக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான சக்தியையும் தந்திருந்த போது ஃபர்லாக இருந்த உம்ராவை ஹஜ்ஜை நீ நிறைவேற்றாமல் இருந்தாயே, அதற்கு என்ன பதில்? எல்லா சக்தியும் அல்லாஹ் தந்திருந்தானே, எதுவுமே இல்லைன்னாக்க மார்க்கம் சொல்லலங்க. ஆனா பொருளாதாரம் இருந்து உடல் நலம் இல்லை, உடல் நலம் இருந்து பொருளாதாரம் இல்லை, அல்லது இரண்டும் இருந்து வலியில் பயம், ஹஜ் கடமையாகாது. எல்லாமே இருந்துச்சு, மற்ற உலகம்லாம் சுத்துறதுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லா டூரும் எல்லா நாட்டுக்கும் போக தெரிஞ்சிச்சு. இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் போகல, ஹஜ்ஜுக்கு மட்டும் போகணுன்ற எண்ணமும் வரல. இப்ப உறுத்துது. எப்ப உறுத்துது? வயசான காலத்துல உறுத்துது. இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான் அல்லாஹ், இவ்வளவு பெரிய செல்வத்தை பெற்ற நாம் ஹஜ் செய்யவில்லையே என்று உறுத்துவதின் காரணத்தினால் ஒரு உம்ராவை செஞ்சுவிட்டு நான் உம்ரா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர் மார்க்கத்தில் அங்கீகாரம் பெற்றவரா, ஃபர்லான கடமையை நிறைவேற்றியவரா? அந்த கடமை தனியா இருக்கும், அதுக்கு உண்டான பதில் தனியா சொல்லணும் அல்லாட்ட, அந்த கடமை தனியா இருக்கும். அதனால இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக வச்சுக்கணும். ஹஜ்ஜுக்கு நிறைய காசு இருக்கு, நிறைய காசு வந்துருச்சு, அதனால நான் உம்ரா செய்யறேன். காசு இருந்துச்சுன்னா காசு கட்டி போகணும், காசு இல்லைன்னா ஹஜ்ஜு கடமையாகல, எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சில பேர், இதே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், குமர் இருக்கு அதனால நான் ஹஜ்ஜுக்கு போகல, குமர் இருக்குது அதனால ஹஜ்ஜுக்கு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் நாம வகுத்துக் கொண்டு, நம்ம தான் வகுத்துக்கிட்டோம். அல்லாஹ் சொன்னா காசு பணம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹஜ்ஜு தான் செய்ய சொன்னான். திருமணத்திற்கென ஆம்பளை தான் ரெடி ஆகணும், அவர் தான் என்ன மகர் கொடுக்கறதுக்கு பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். ஆனா நம்ம அப்படியே மாட்டி உல்டாவா போட்டு அப்படியே எல்லா சமயம் பொண்ணு வீட்டுல காமிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி எல்லாம் செஞ்சு இல்லாத அநியாயம் அழிச்சாட்டி எல்லாம் பண்ணி இப்ப அப்படியே மாறி போய் கிடக்கு. பல நிகழ்வுகள் சங்கையானவர்களே, இந்த வரதட்சை பல நிகழ்வுகள். ஆகையினால இந்த மாதிரி காரணமா இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு எடுக்காதீர்கள், இந்த ஹதீஸை வச்சு எடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உம்ரா போக முடியல அப்படின்னு, ஹஜ்ஜுக்கு போக முடியல அப்படின்னாக்க ரமலான்ல உம்ரா போனாக்க அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜு கடமையாகும் பொழுது நிச்சயமாக அதை செய்துதான் ஆக வேண்டும், அதுக்கு பின்னால கடமையானாலும் சரிதான். அந்த விஷயத்தில் அடுத்த சிறப்பு அஸ்ஸியாமு வல் ஃபுர்கா வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிபாரிசு செய்யக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய பாக்கியம் பெரிய பாக்கியம். ரெக்கமெண்டேஷன், பரிந்துரைத்தல் பெரிய பாக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப தெரியாது, இப்ப நமக்கு இந்த ஆபீஸ்ல அதுல இதுல இங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் நமக்கு சிறப்பா தெரியும். நாம் மறுமையில் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நிர்பந்தமான நிலையில் இருக்கும் பொழுது ஒரு இடத்திலிருந்து பரிந்துரை கிடைக்குமேயாயின் அது போன்று ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இருக்க முடியாது. ஒட்டுமொத்த உம்மத்துக்காக வேண்டி பரிந்துரைப்பாங்க யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். அதுவும் குறிப்பாக கபூரில் வைத்தவுடன் பரிந்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆன். இரண்டு விஷயங்கள் பரிந்துரைக்கும், ஒன்று நோன்பு, மற்றொன்று குர்ஆன்.
இந்த குர்ஆன் ரெண்டுமே பரிந்துரைக்கும். பரிந்துரைக்குன்னா என்ன? அல்லாஹ் உற்றல்லா என்னை அந்த மனிதன் நோற்று இருப்பதின் காரணத்தினால், நோன்பு வைத்து இருப்பதின் காரணத்தினால் பசியாக இருந்தான், தாகித்து இருந்தான், அவனை தாகிக்க வைத்திருந்தேன், பசியாக ஆக்கி வைத்திருந்தேன். ஏன்? நோன்பு இருந்ததின் காரணத்தினால். அதனால நான் இப்ப சொல்றேன், அவன்கிட்ட ஏதாவது பாவம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிட அல்லாஹ். ஏன்? அல்லாஹ் அதுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான். நோன்புக்கு நீ என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணு, பரிந்துரை, நான் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு அதனுடைய பாக்கியத்தை நான் தருகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றான். அதனால அது ரெக்கமெண்டேஷன் பண்ணு. அதே போன்று குர்ஆனும் அல்லாஹ் கஷ்டப்பட்டான், பாடுபட்டான், அந்த எழுத்து வரமாட்டேன்றுச்சு. சாது வாது ரொம்ப கஷ்டப்பட்டான், ஐன் வெளியே வரல, இருந்தாலும் முயற்சி செஞ்சான், வெக்கம் இல்லாம சத்தம் போட்டு சொல்லி பயிற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு. எதுக்காக வேண்டி? உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வயது வரம்பெல்லாம் பார்க்கல, பொருளாதார ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கல, உன் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை தெளிவாக ஓத வேண்டும் என்ற முயற்சியில் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரித்தான். குர்ஆன் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணும், குர்ஆன் சொல்லும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? வெக்கப்பட்டுக்கிட்டு இவ்வளவு வயசுக்கு பிறகு எப்படி குர்ஆன் ஓதுறது? இனிமே போய் யார்கிட்ட ஓதுறது? மீதி எல்லாம் படிச்சுக்குவோம். என்னென்ன கல்வி தேவையோ என்னென்ன தேவையோ அத்தனையும் படிச்சுக்குவோம். எந்த வகையிலாவது கிளாஸுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா கரஸ்ல படிப்போம், எப்படி படிப்போம்? இல்லைன்னா நெட்ல எடுத்து அந்த ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்து அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்து படிச்சு அதுக்காண்டி உள்ள என்னென்ன விளக்கம் தேவையோ அதெல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் முடிச்சு எல்லாம் விளக்கம் தெரிஞ்சுக்குவோம். ஆனா குர்ஆனுக்கு மட்டும் வயசாயிடுச்சு. குர்ஆன் கத்துக்கிறதுக்கு மட்டும் பெரிய பிள்ளை போயிட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள குட்டிகள் இருக்கு. குர்ஆன் கத்துக்கிறதுக்கு மட்டும் வியாபாரம் இருக்கு. குர்ஆன் கத்துக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லை. குர்ஆன் கத்துக்கிறதுக்கு மட்டும் இங்க இருந்து அவ்வளவு தூரம் எப்படி நடந்து வர்றது? எல்லா காரணமும் சொல்லும். தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய முதல் துவக்கமே ஷஹீத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அவர் குர்ஆனை ஓதணுன்ற அந்த கவலையில தௌபா செஞ்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இதுவரைக்கும் நான் தொடர, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் ஓத ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் என்று பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பித்த அலிஃப் வா என்று சொல்ல ஆரம்பித்தார் என்று சொன்னால், அந்த சொல்வதற்காக வேண்டி வரும் பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம், அவர் வஃபாத்தாகிவிட்டார், நேராக சொர்க்கம் செல்வார், ஷஹீத். வரக்கூடியவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய இறக்கையில் வரவேற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு, ஹதீஸ். கடலில் உள்ள மீன்கள் துஆ செய்கின்றது. பெரிய ஆலிமாவெல்லாம் ஆவல, பிஸ்மில்லா சொல்லி அலிஃப் பா சொல்றாரு. கடலில் உள்ள மீன்கள் துஆ செய்கின்றது. திடலில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அவருக்காக வேண்டி துஆ செய்கின்றது. அல்லாஹ் இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு, இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு. எத்தனை பேருங்க முயற்சி செஞ்சோம்? ஏன் எந்த வசதியும் இல்லாம இருக்கா? எந்த பள்ளியில எந்த அஜர்த்துமார்களும் ஓதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? நேரம் இல்லைன்னு சொன்னாங்களா? எந்த பள்ளியிலையுமே ஓதி கொடுக்க மாட்டேன்னாங்களா? எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? எத்தனை பேர் முயற்சி செஞ்சோம்? இவ்வளவு சிறப்புகள் வேறு எதற்கு இருக்கின்றது? கடல்ல உள்ள மீனெல்லாம் துஆ செய்யுது. கடல்ல உள்ள அத்தனை ஜீவராசிகள், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறக்கக்கூடிய பட்சிகள் அனைத்தும் துஆ செய்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறகுகளால் வரவேற்கின்றார்கள். சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது. ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யாராவது முயற்சி செஞ்சோமா? அதன் மீது சற்று கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய மனிதன், அவனுடைய கட்டளையின் பிரகாரம் வாழக்கூடிய மனிதன் தான் உயர்ந்தவன், அவன் யாராக இருந்தாலும் சரி. அந்த விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் குர்ஆனுக்கும் நோன்பிற்கும் மாத்திரம் அல்லாஹ் அந்த நேரத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான், பரிந்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். அது ரெண்டு சொல்லும். இந்த மாதிரி அந்த மாதம் தான் வருது, ரமலான் மாதம். அது நோக்கக்கூடிய நோன்பு நமக்காக வேண்டி பரிந்துரைக்கும். யாரெல்லாம் இவனை விட்டுறலாம், மன்னிச்சிடலாம்,
அப்படி கேட்டு அந்த நேரத்துல நமக்கு அந்த கபருடைய வேதனை நீக்கி வைக்கப்பட்டு அந்த கபரு பூஞ்சோலையாக மாறும் பொழுது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்துல தான் அது தெரியும். அப்படிப்பட்ட மாதம் வருகின்றது சங்கையானவர்களே. அடுத்தபடியாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிகரற்ற நன்மை, நிபந்தனையுடன் நோன்பு வைக்க வேண்டும். நிகரற்ற நன்மை, நிகரற்றனாக்க அந்த நோன்புக்கு இதுதான் நன்மை அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு பிரதிபலன் கிடைக்கும். நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்புக்கு இதுதான் நன்மை ஃபிக்ஸ் பண்ணல, இவ்வளவுதான் நன்மை ஃபிக்ஸ் பண்ணல. எது கிடைக்கும் தெரியாது, எவ்வளவு கிடைக்கும் தெரியாது, ஆனா கிடைக்கும். யாருடைய வாக்கு? அல்லாஹ்வினுடைய வாக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த வாக்கு அப்படிப்பட்ட வாக்குங்க, சாதாரணமான வாக்கு இல்லை. நம்ம வாக்குறுதி எப்படி வருதோ அது மாதிரி நம்ம நம்பிக்கை வைப்போம். ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என் வேலையை நீ செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னாக்க உனக்கு நான் வெகுமதி தரப்பா, ஒரு கிஃப்ட் தர்றேன் அப்படிம்பாரு. ஆளை பார்ப்போம், சொன்னது யாரு? சாதாரணமான ஒரு இவரு இது கொடுப்பாரு, இவரு ஏதாவது கொடுப்பாரு, ஒரு கையில கிடைச்சதை கொடுப்பாரு, அவர் வேலையை செஞ்சு கொடுத்தோன்னா சரி. ஒரு ஊர் தலைவர், அவருடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்கடுத்து ஒரு பிரதமர், அவருடைய ஸ்டேட்டஸ், அப்புறம் உலகத்திலேயே கண்ணியமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளவங்க யாராவது சொல்றாங்க, அதுக்குள்ள ஸ்டேட்டஸ், அங்க போயிடுவோம் நம்ம. இப்படி வாக்குறுதி கொடுப்பவர்களுடைய வாக்குறுதியை அவர்களுடைய தகுதியை வைத்து நாம் நிர்ணயிப்போம். யார் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து நமக்கு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு பிரதமர் நமக்கு உனக்கு ஒரு பரிசு தர, நீ இந்த வேலையை முடிச்சேன்னு சொன்னாக்க சும்மா நினைப்போம், ஒரு பேனா கொடுப்பாரு அப்படின்னு நினைப்போம். அவருடைய தகுதி என்ன, அவர் எந்த பொசிஷன்ல நமக்கு நம்மளை வைப்பாரு, என்ன தருவாரு அப்படின்லாம் நம்ம சிந்தனை போகும்ல. அதே போன்று இந்த ஹதீஸில் நாம் கவனிக்கலாம். சங்கையானவர்களை முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனின் அமல்கள் அனைத்தும் அவனுக்காக வேண்டியே செய்கின்றார். ஆதமுடைய மகன் தொழுதா அவனுக்காக வேண்டி தொழுகிறான், ஜகாத் கொடுத்தா அவனுக்காக வேண்டி கொடுக்கிறான், எல்லாமே அவனுக்காக வேண்டி செய்யறான். எந்த திக்ர் செஞ்சா, குர்ஆன் ஓதுனா, எது செஞ்சாலும் அவனுக்காக வேண்டி செய்கிறான். இல்ல ஸௌம், நோன்பை தவிர. நோன்பு அவனுக்காக வேண்டி அவன் செய்யல. ஏன்? அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்காக வேண்டி அவன் நிறைவேற்றினான், அதற்காக வேண்டி கூலியாக நானே மாறி விடுகின்றேன். இன்னொரு ரிவாயத்துல, அதுவும் புகாரில வருது, இதுவும் புகாரில வருது, இதுவும் முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. வ அன அஜ்ஸி பிஹி, நானே அவனுக்கு கூலியை தருகின்றேன். யாரு தர்றாங்க? அல்லாஹ்வுடைய தகுதியை யாரோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க? யாரோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்கள்? அப்படிப்பட்ட ரப்பு இந்த உலகத்தை படைத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்து காத்து வரக்கூடிய அந்த ரப்பு சொல்லுகின்றான், நானே தருகின்றேன் கூலி. நோன்புக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல், வேற எந்த இபாதத்துக்கும் கிடையாது. ஏன்? தொழுதா என்ன செய்யறாங்க? தொழுறவங்க ஒது செய்யறாங்க, வர்றாங்க, தக்பீர் கட்டுறாங்க, ஓதுறாங்க, ருக்கு செய்யறாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஓ, தொழுற புரிஞ்சுக்கிறோம், அவர் அமல் செய்யறார். நமக்கு பார்க்க தெரியுது அவர் அமல் செய்யறார் அப்படின்னு. குர்ஆன் ஓதுறார், எவ்வளவு அருமையா ஓதுறாரு தெரியுது நமக்கு. எந்த இபாதத்தை பார்த்தாலும் தெரிகின்றது. எந்த நற்செயலை பார்த்தாலும், ஜகாத் கொடுக்கிறாரு, கொடுத்தவருக்கும் தெரியும், அந்த ஃபேமிலிக்கும் தெரியும், அவங்க ஜகாத்து கொடுத்ததுனாலதான் எங்களுடைய இந்த மாசத்தினுடைய இந்த நோன்பெல்லாம் போச்சு, இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் எல்லாம் சொல்றோம். ஆனா நோன்பு என்பது யாருக்கும் தெரிவிப்பதற்காக வேண்டி அல்ல. யாருக்கு தெரியும்? நம்ம வேண்டாம், இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், நோன்பு சட்டியெல்லாம் போட்டு போட்டோ பிடிச்சி அதை செஞ்சு வெளியில போட்டு விடுறோம். ஆனா அந்த இபாதத், அதை சார்ந்த செயலை நம்ம பார்க்க கூடாது, அது நம்ம செய்யற தவறு. ஆனால் அந்த ஐன இபாதத், நோன்பு மாத்திரம் அல்லாஹ்விற்கான மாத்திரமே, அல்லாஹ் மட்டும்தான். எந்த அளவுக்குனாக்க, நோன்பு வச்சிருக்கக்கூடிய பிள்ளைங்களை கூப்பிட்டு, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு, இந்தாமா இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க. அது என்ன சொல்லும்? நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்க சொல்லும்.
எந்த அளவிற்கு அந்த இபாதத்தில் இறைவனுக்காக மாத்திரமே என்ற அந்த ஊர்ஜிதம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் சங்கையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு இபாதத்துக்கு தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வாக்கு தருவதாக சொன்னார்கள். அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்காக, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன், நானே. இன்னும் சொன்னார்கள், நோன்பு நெருப்பை விட்டும், நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கின்றது. நோன்பினால் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, இதெல்லாம் நிபந்தனை. நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை. இந்த குவாலிபிகேஷன் இருந்தா தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. நோன்புல இருந்து இந்த தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிஃப்ட் கிடைக்காது. நானே கூலியாக ஆகின்றேன் என்று சொல்லி அந்த உயர்ந்த என்ன வச்சிருப்பான், அவனுடைய தகுதி என்ன நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு தகுதி கற்பனை கூட செய்ய முடியாது, அதை வரையறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ரப்பு அவனுடைய புறத்திலிருந்து ஒரு கிஃப்ட், அது எப்படி இருக்கும் தெரியாது. மறைவான ஒரு இபாதத்திற்கு, இஹ்லாஸான ஒரு இபாதத்திற்கு அதனுடைய கூலியையும் இஹ்லாஸாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றார், மறைத்து வைத்திருக்கின்றார். அதனுடைய தகுதி என்ன, நோன்பில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. ஃபாஹிஷ், அசிங்கமான வார்த்தை, எதுக்கு எடுத்தாலும் பச்சையா பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் செக்ஸா பேசுறது. நிறைய பேர் அது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கிறாங்க, ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க. அசிங்கமா பேசுறது ஒரு ஜாலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வேண்டுமென்றே பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பொய்யை பிணைந்து, அவனுக்கு பொய் மாதிரி தெரியல, ஆனா இவன் என்ன செய்யறான், பொய்யை புனைந்து சொல்கின்றான், அவன் நரகத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்யறோம், சாதாரணமா பேச்சுக்காக இந்த மாதிரி. அடுத்து, பிறர் வருந்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடாது, நோன்புக்கு இது தகுதி. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு எந்த வார்த்தை யாரும் எதையும் ஏசிடக்கூடாது, பேசிடக்கூடாது நோம்பினுடைய நேரத்தில். அதே போன்று சண்டை சச்சரவு செஞ்சிடக்கூடாது, நாட்டை சண்டைக்கு போயிடக்கூடாது. யாராவது சண்டைக்கு வந்தாக்க என்ன தெரியுமா சொல்லணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி சாயிமுன், நான் நோம்பாளிப்பா, என்னை விட்டு, நான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல நான் தடையிட மாட்டேன். இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி, என்னை விற்று அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லணும் அப்படின்றாங்க. இந்த தகுதியெல்லாம் இருக்கணும். இன்னும் சொன்னார்கள், இன்னும் என்ன தெரியுமா, அவன் வாயிலிருந்து துர்நாற்றம் வரும், அந்த நாற்றம் பொறுக்க முடியாதுதான். ஆனால் அல்லாஹ்வின் இடத்திலே அந்த வாடைக்கு என்ன, அந்த நாற்றத்திற்கு என்ன மதிப்பு தெரியுமா, கஸ்தூரியை விட, கஸ்தூரியிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையை விட அதிக விருப்பம் உடையது என்று அல்லாஹ்வின் இடத்திலே அதற்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸை முடிக்கின்றார்கள். லிஸாயிமி ஃபரஹதான், நோன்பாளிக்கு இரண்டு விதமான சந்தோஷம். ஒன்று, இந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, இந்த லிகாயி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, ரப்பை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இதெல்லாம் அவருக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் நாம் பார்க்கும் பொழுது சங்கையானவர்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிகரற்ற விஷயம் கிடைக்கும். இது எப்படி இருக்கணும், இஹ்லாஸா இருக்கணும். இந்த இபாதத்து மறைமுகமாகவே இயல்பாகவே இருக்கின்றது. ஆனா வேற எந்த இபாதத்திலையும் அந்த இயல்பான முறையிலேயே மறைமுகமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை, எந்த இபாதத்திலையும் இல்லை. உம்ராவுக்கு புறப்புறாரு, ஹஜ்ஜுக்கு புறப்புறாருனாக்க புறப்படும் போது ஒரு போட்டோ பேஸ்புக்ல வந்துருது, ஓ பார்ட்டி புறப்பட்டுருச்சு. ஏர்போர்ட்ல பார்ட்டி ஏர்போர்ட்ல இருக்கு. பிளைட்ல உட்காந்து பார்ட்டி பிளைட்ல இப்ப உட்கார்ந்து இருக்கு. போய் சேர்ந்துட்டாங்க, ஜித்தாவில் இருக்கிறாங்க, ஸ்டாம்பிங் வச்சு வெளியே போயிட்டாங்க, இமிகிரேஷன் முடிஞ்சு. காபத்துல்லா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க, இதை பாருங்க காபத்துல்லா கிட்ட. இந்த அளவிற்கு நமது இபாதத்துகள் சென்று கொண்டு இருக்கின்றது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள் எல்லோருடைய செயல்பாடும் இது. ஸ்டேட்டஸ் அப்பப்போ நமது வணக்கம் இப்படி இருக்குது. அப்ப நோன்பு எந்த அளவுக்கு தூய்மையாகவும் தெளிவாகவும் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குரிய வெகுமதிகளை தருவான் என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சங்கையானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு சிறப்பை சொன்னார்கள். நோன்பாளி கண்டு பிரத்யேகமா ஸ்பெஷலா சொர்க்கத்தில் ஒரு வாசல். சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரில வருது, இன்ன ஃபில் ஜன்னத்தி பாபுன், சுவர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கின்றது. யுகாலு லஹு ரய்யான், அதற்கு ரய்யான் என்று சொல்லுவார்கள்.
யதுகுலு மின்ஹுமுஸ் ஸாயிமூன், அதிலே நோன்பாளிகள் அதிலே நுழைவார்கள். யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில லா யதுகுலு மின்ஹு அஹதன், அவங்களை தவிர வேற யாருமே போக மாட்டாங்க. இன்னும் நிறைய நீண்ட ஹதீஸ் அது. அவ்வளவு பெரிய சிறப்பு மறுமையில கண்ணியப்படுத்துறது ஸ்பெஷலா. யாரா அவங்க மட்டும் நோன்பாளிகள் மட்டும் வருவாங்க, வேற யாருமே வரமாட்டாங்க. யாருக்குமே அங்க அலௌட் இல்லை. அப்பன்னா என்ன அர்த்தம்? தனிப்பெரும் ஒரு மகத்துவத்தை அந்த மனிதனை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அந்த வரக்கூடிய வழியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது விஐபி, இது நார்மல் பீப்புள், இது ஒர்க்கர்ஸ், அப்படின்னு பிரிச்சு வச்சிடும்ல. பிரிச்சு வச்சு அந்த வரக்கூடியவர்களுடைய தகுதியை நாம் பிரிக்கின்றோம். எதை வச்சு? வரக்கூடிய வழியை வச்சு. அதே மாதிரி அங்க அல்லாஹ் செய்றான். இது நோன்பாளிகள். பாபு ரய்யான், ரய்யான் என்ற அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் வருவார்கள். அவர்கள் லா யதுகுலு மின்ஹு அஹதா, அதற்கு பிறகு யாருமே அதுல வர முடியாது. முடிஞ்சு போச்சு. நோன்பாளிகள் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா போறது எல்லாம் ஒரே இடத்துல தான். அவங்க உங்களுடைய இபாதத்துக்கு தகுந்த மாதிரி அங்க போய் நிலைமைகள் மாறும். ஆனால் வரக்கூடியது அவங்க வந்து கண்ணியப்படுத்தி அழைக்கப்படுறது, அந்த மரியாதை செலுத்தக்கூடியது நோன்பாளிகள் கன்று பிரத்தியோகமாக. சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட இபாதத்துகளாக நமது இபாதத்துகளை ஆக்கிவிட வேண்டும். இந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு காலங்களில் என்ன செய்யுங்க, நோன்புடைய சட்டங்களை எடுத்து வச்சு படிங்க. நிறைய தமிழ் கிதாபுகள், தமிழ் புக்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. எதை கொண்டு நோன்பு முறியுது, அதுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. இவ்வளவு பெரிய கிஃப்ட் கிடைக்குது, இதுக்காக வேண்டி கொஞ்சம் சிரமம் எடுக்கக்கூடாதா? கொஞ்சம் கஷ்டம் எடுக்கக்கூடாதா? இதனுடைய நன்மைகள் நமது கண்ணு முன்னால தெரியலையா? ஆரம்பத்துல நான் சொல்லி காமிச்சது போன்று, இந்த வியாபாரத்துல இந்த பிசினஸ்ல இவ்வளவு போட்டாக்க இவ்வளவு கிடைக்கும், உடனே எடுத்து எண்ணி வைக்கிறோம், எடுத்து மடிச்சு பாக்கெட்ல வைக்கிறோம், அப்புறம் ஏடிஎம்ல போடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நன்மையினுடைய மகத்துவம் இது ஹிஸ்ஸி கிடையாது. அதாவது தொடுணர்வு கிடையாது. இதுல தொடுணர்வு கிடையாததின் காரணத்தினால் இதனுடைய மகத்துவம் உள்ளத்துல இல்லை. இந்த நன்மை கிடைக்கும், அந்த நன்மை கிடைக்கும், எங்க பார்த்தோம்? எதை வைத்து முடிவு செய்ய வேண்டும்? ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்தஸ்து என்ன, அதை முதல்ல முடிவு செய்யணும். அதுக்கு பிறகு இவங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன அந்தஸ்து இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கணும். அந்த வகையில நம்ம இதை முடிவு செய்யணும் சங்கையானவர்களே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்தும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்திலிருந்தும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான் இவை அனைத்தும். எதற்காக வேண்டி? நோன்பிற்காக வேண்டி பிரத்தியோகமாக கொடுக்கப்பட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நோன்பை பார்த்தோம் என்று சொன்னால், நோன்பை வரவேற்றோம் என்று சொன்னால், நோன்பு வருதுன்னாக்க நம்மளுடைய சிந்தனை என்ன? சாப்பாடு என்ன, ட்ரிங்க்ஸ் என்ன, சஹருக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, வீட்டினுடைய டிசைன் என்ன, கலர் என்ன, இந்த வருஷம் எங்க ட்ரெஸ் எடுக்கலாம், எங்க சிங்கப்பூர்ல எடுத்தா சீப்பா இருக்குமா, ஜேபில எடுத்தா இருக்குமா, இல்ல ஊருக்கு போன் பண்ணியே ட்ரெஸ் வாங்க வைக்கலாமா? இந்த சிந்தனை, நமது சிந்தனை முற்றிலும் உலகத்தை சார்ந்தது, யதார்த்தமான நிலை. ஆனால் சஹாபாக்களுடைய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபியத்தான பெண்மணிகளுடைய, சஹாபா பெண்மணிகளில் அவர்களுடைய குழந்தைகளுடைய சிந்தனை எதுவாக இருந்தது? நோன்பு வருகின்றது என்று சொன்னால் முற்றிலும் மறுமையை சார்ந்த சிந்தனையாகவே இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரெண்டுக்கும் நடு மத்தியிலையாவது இருக்கலாம்ல. ஒரே உலகமும் இல்லாட்டி ஒரே துறவி மாதிரி மறுமையும், அது இந்த விஷயத்துல மறுமையை கூட துறவியும் சொல்லக்கூடாது. நோன்பில்லாயினா ஒரே என்ன செஞ்சிடக்கூடாது? உலகத்தை வெறுத்த வாழ்க்கையாக மறுமை, அதுவும் தேவையில்லை. மார்க்கம் அதை கூட சொல்லல. இரண்டையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாச்சும் மறுமைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஈருலகிலும் வெற்றியான வாழ்க்கையை தருவான் என்ற அந்த நற்சிந்தனையோடு நமது வாழ்க்கையை கடத்துவோம். வல்ல ரஹ்மான் வரக்கூடிய ரமலானில் பரிபூர்ணமான முறையில் அவனுக்கு கட்டுப்பட்டு இபாதத்து செய்யக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி, அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் என்றும் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.